ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா ALIMCO அப்படிங்கிற மத்திய அரசு நிறுவனத்தில் வந்து வேலைவாய்ப்புகள் காலியாக இருக்குது. ஸோ எத்தனை வேலைவாய்ப்புகள் காலியாக இருக்குது, என்னென்ன போஸ்ட்டுக்கு காலியாக இருக்குது, அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன, உங்களுடைய எலிஜிபிலிட்டி என்னவாக இருக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸை இன்றைக்கி வீடியோவில் பார்த்துலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அது நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எல்லா ஃபியூச்சர் வீடியோஸ்க்கும் தவறாமல் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வேறு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் அவங்க கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணவும் மறந்துடாதீங்க. உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் வேணும்னா என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் அப்படின்னா முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள், அவசியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய தகவல்கள். ஸோ இந்த சேனலில் இல்லாத தகவல்கள் வந்து டெலிகிராம் சேனல்ஸில் மட்டும் தான் நான் பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ அந்த தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா என்னோட டெலிகிராம் சேனல்ஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. சேனல்ஸ்க்கான லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் கமெண்ட் செக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஸோ நான் சொன்ன அந்த ALIMCO அப்படிங்கிற அந்த மத்திய அரசு நிறுவனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 37 போஸ்ட் வந்து காலியாக இருக்குது. என்னென்ன மாதிரி பொசிஷன்ஸ்க்கு காலியாக இருக்குது அப்படின்னா மேனேஜர், டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர், ஜூனியர் மேனேஜர், ஆஃபீஸர், ஒர்க்மேன் அப்படிப்பட்ட பல்வேறு போஸ்ட்க்கு வந்து மொத்தமாக சேர்த்து எல்லாத்துக்கும் சேர்த்து 37 போஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த போஸ்ட்டுக்கெலாம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் என்ன அப்படின்னா April 16, 2021, அதாவது 16/4/2021 அதான் வந்து லாஸ்ட் டேட். அப்ளை பண்ணுற மோட் வந்து ஆன்லைன் மோட் கிடையாது அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். ஸோ ஆன்லைன் மோட் அப்படின்னா நம்ம அப்ளை பண்ண உடனேயே வந்து அப்ளிகேஷன் சப்மிட் ஆயிரும். ஸோ லாஸ்ட் டேட்டுக்கு முதல் நாள் கூட நம்ம அப்ளை பண்ணலாம். பட் இது வந்து ஆஃப்லைன் மோட் அப்படிங்கிறனால நீங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி போஸ்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் போய் சேரணும். ஸோ அதனால் வந்து வெல் இன் அட்வான்ஸாக வந்து நீங்கள் இதுக்கு வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா என்னென்ன எலிஜிபிலிட்டி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கலந்து பல போஸ்ட்டுக்கு இருக்கிறனால ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அது வந்து 37 விதமான கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ 37 போஸ்ட் அவைலபிளாக இல்லைனாலும் பரவலாக நிறைய போஸ்ட்டுக்கு வேகன்சிஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்ட் எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேரி ஆகும். ஸோ ஒரு தோராயமாக சொல்லணும் அப்படின்னா 40லேருந்து 50 வயசு உள்ள சில போஸ்ட்டுக்கு வந்து 40, சில போஸ்ட்டுக்கு 45, சில போஸ்ட்டுக்கு வந்து 50 வயசு வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதான் வந்து உங்களுடைய ஏஜ் எலிஜிபிலிட்டியாக இருக்கும். ஸோ உங்களுடைய அப்பர் ஏஜ் லிமிட் வந்து இதுக்குள்ளே விழுந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பல்வேறு போஸ்ட்டுக்கு இருக்கனால ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாறுபடுது. ஸோ இந்த மேனேஜர், டெப்டி மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர் இந்த போஸ்ட் எல்லாம் எந்தெந்த துறைகளில் விழுது அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மாறுபடுது. ஸோ பேச்சுலர்ஸ் டிகிரி இன் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் இல்லை பேச்சுலர்ஸ் டிகிரி இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி அதாவது டிகிரிஸ் வந்து நீங்கள் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சில போஸ்ட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வச்சிருந்தா கூட போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி அண்ட் ஏஜ் எலிஜிபிலிட்டி. ஸோ இதை வந்து தெளிவாக எந்தெந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், நீங்கள் எந்த எலிஜிபிலிட்டி குவாலிஃபிகேஷனுக்கு நீங்கள் ஃபிட் ஆகுறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அது வந்து நிறைய கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பிடிஎஃப்கான லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ அதே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா பின்னாடி அனெக்ஷரில் அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபார்மேட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த அப்ளிகேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ஃபில் பண்ணணும். அதே மாதிரி நிறைய சில போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையும் தெளிவாக படிச்சுட்டு எந்த போஸ்ட்டுக்கு உங்களுடைய எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஏஜ் எலிஜிபிலிட்டி அண்ட் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக அந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அண்ட் இது ஆஃப்லைன் அப்ளிகேஷன் அப்படிங்கிறனால சில முக்கியமான ரூல்ஸையும் சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி அனுப்பக்கூடிய அந்த என்வலப் மேலே வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு போட்டு எந்த போஸ்ட்டுக்கு பர்டிகுலராக நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டை கொட்டேஷனுக்குள்ளே எழுதணும். இது வந்து பொதுவாக எல்லா வேலை வாய்ப்புகளையும் கேட்கிற ஒரு விஷயம் தான். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் என்வலப் மேலே அதை எழுதுறதுக்கு மறந்துடாதீங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த போஸ்ட்டோட பெயரை எழுதிடுங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட்டோ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ எந்த போஸ்ட்டில் நீங்கள் இதை அனுப்பினாலும் அந்த போஸ்ட் வந்து டிரான்சிட்டில் சப்போஸ் தொலைஞ்சு போச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாவீங்க. அதனால் அதை ட்ராக் பண்ணக்கூடிய ஒரு ப்ராப்பரான போஸ்ட்டில் வந்து நீங்கள் இதை அனுப்ப வேண்டியது முக்கியம். கொரியராக இருந்தாலும் ப்ரொஃபஷனலாக இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கொரியரோ இல்லை ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்டோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்டே அனுப்பணும். அதை நீங்கள் ட்ராக் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்தது நீங்கள் சென்ட் பண்ணக்கூடிய உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க பார்ப்பாங்க. அண்ட் நீங்கள் வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் அனுப்பணும். அதாவது உங்களுடைய டிகிரி சர்டிஃபிகேட்ஸ், என்னென்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனுக்கான டிகிரி சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் சப்போஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான சர்டிஃபிகேட்ஸோட காப்பீஸும் நீங்கள் அட்டாச் பண்ணி உங்களோட அப்ளிகேஷன் கூட சேர்த்து அனுப்பணும். உங்களுடைய அப்ளிகேஷனை அவங்க பார்த்துட்டு கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் பண்ணிவிட்டு கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் செலக்ட் பண்ணுறாங்களோ அதாவது ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க. ஆஸ் ஆஃப் நவ் அவங்க இன்டர்வியூ வந்து எய்தர் இன் பர்சன் இல்லைனா வந்து ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ கொரோனா வைரஸ் டைமில் வந்து
ஃப்யூச்சரில் லாக்டவுன்லாம் எப்படி இருக்கோ, எப்படி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் இருக்கும்னு இப்போதைக்கு தெரியாதனால அவங்க ஆஸ் ஆஃப் நவ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எய்தர் வந்து ஃபிசிக்கலாக வந்து உங்களுக்கு அதாவது நேர்காணல் வந்து இருக்கும் 1-to-1, அப்படி இல்லைனா அதை வந்து ஆன்லைனில் நாங்கள் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி அந்த கால் லெட்டர் அனுப்புனதுக்கு அப்புறமா தான் வந்து இன்டர்வியூ அதாவது ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்குமா இல்லை ஆன்லைனில் இருக்குமா அப்படிங்கிற விவரம் வந்து தெரியும். இன்டர்வியூக்கான டேட்டும் அதுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ ரொம்ப முக்கியமாக அவங்க சொல்லியிருக்க விஷயம் என்னென்னா, உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஆனால் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இது போன்ற விஷயங்களை நீங்கள் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணுற அந்த இமெயில் ஐடியை நீங்கள் தவறாமல் முக்கியமாக செக் பண்ண வேண்டியது அவசியம். ஏன்னா சப்போஸ் உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூக்கு கால் பண்ணாங்கன்னா அந்த இமெயில் ஐடிக்கும் அந்த ஃபோன் நம்பருக்கு தான் அந்த மெசேஜ் போகும். ஸோ நீங்கள் இமெயிலை கரெக்டாக செக் பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த முக்கியமான மெசேஜை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்க முடியும். ஸோ அவ்வளோதாங்க. டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் கீழே கொடுத்துருக்குற அந்த லிங்கை கிளிக் பண்ணி இந்த வேலை வாய்ப்புக்கான முக்கியமான அந்த டீட்டெயில்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனை படிச்சிங்கன்னா நீங்கள் எந்த வேலைக்கு எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா அது நிறைய போஸ்ட் இருக்கனால ஒவ்வொன்றுக்கும் எஜுகேஷனல் எலிஜிபிலிட்டி எல்லாமே மாறுபடுது. ஸோ அதை வந்து நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்லேயே பின்புறத்தில் தான் அப்ளிகேஷனுக்கான ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு என்வலப்பில் ப்ராப்பராக வந்து அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படிங்கிறத எழுதி நான் இப்போ ஸ்க்ரீனில் காட்டிகிட்டு இருக்கிற இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் அனுப்பணும். அதாவது மேனேஜர், பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், ஆர்டிஃபிஷியல் லிம்ஸ் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, GT ரோட், கான்பூர் 209217 UP அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய இந்த அப்ளிகேஷன் அலாங் வித் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணணும். போஸ்ட் பண்ணுறது நீங்கள் வந்து ஸ்பீட் போஸ்ட் பண்ணலாம், ரெஜிஸ்டர்ட் போஸ்ட் பண்ணலாம், இல்லை கொரியர் பண்ணலாம். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதை நீங்கள் தான் வந்து ட்ராக் பண்ணிக்கணும். அது கரெக்டாக சென்று சேர்றதுக்கான டேட்டும் உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ 16/4/2021 தான் லாஸ்ட் டேட். அதனால் நீங்கள் வெல் இன் அட்வான்ஸாக அனுப்பணும். அதுவும் இந்த அட்ரஸ் வந்து கான்பூரில் UPயில் இருக்கனால சப்போஸ் நீங்கள் சவுத் ஸ்டேட்ஸில் ஒரு மிட் ஸ்டேட்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அது சீக்கிரம் சென்றாடைகிற மாதிரி வேகமாக அனுப்ப வேண்டியது உங்களுடைய பொறுப்பு. ஸோ இந்த போஸ்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா, அதுவும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் மோஸ்ட்லி வந்து இது வந்து இன்ஜினியரிங் அண்ட் டிப்ளமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு தேவையான எல்லா தகவல்களையும் இன்றைக்கி வீடியோவில் நான் ப்ரொவைட் பண்ணேன் நான் நினைக்கிறேன். இன்னும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அதுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் அதிகமான யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன், வேலைவாய்ப்புகள் பற்றிய தகவல்கள், இன்னும் யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா இந்த சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் இன்ஃபர்மேஷன் வேணும்னா என்னுடைய டெலிகிராம் சேனல்ஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு தகவலோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, it's bye from Jane. நன்றி, வணக்கம்.